Hi friends, வணக்கம். இது பிரியா ஸ்டுடியோ. நான் உங்க பிரியாங்க. நேத்து வீடியோல நம்ம வந்து லாங் செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். டைம் பத்தாதனால நாளைக்கு பார்ட் 2 வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த பார்ட் 2 வீடியோ. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். என்னென்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன வெயிட்ல இருக்கு, என்ன ரேட் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். அது போக கேட்டுட்டே இருந்தீங்க இல்லையா, பெண்டன்ட்டோட எனக்கு செயின்ஸ் காமிங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்டன்ட்டோட செயின்ஸும் என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேட்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்க, பேடே நல்லா ஃபுல்லா நிறைவா இருக்கு இல்லையா. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய கலெக்ஷன்ஸா இருக்கு. வெயிட் ஆனா கம்மி தாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் நம்ம பார்க்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா பொலிவா இருக்கு பாருங்க. சூப்பரான ஒரு டிசைன் தான். ரெண்டு பக்கமே உங்களுக்கு அந்த அரும்பு மாதிரி டிசைன் கொடுத்து செமையா பண்ணிருக்காங்க. இது பேக் சைடுமே இதே மாதிரி தான் இருக்கும். செயின் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமே ஒரே மாதிரியான செயின். இதோட வெயிட் நம்ம பார்க்கலாம். 24 கிராம் 3 பவுனோட ஒரு செயின் கலெக்ஷன். 3 பவுனுக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு, அதாவது இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது இன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ அந்த ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,99,000 ரூபாய் வருங்க. 2,99,000க்கு நீங்க இந்த ஒரு செயின் நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து இது பாருங்க, இந்த செயின்ஸ் எல்லாமே எப்பவுமே நம்ம கிட்ட இருக்குமா, ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. மேக்ஸிமம் நம்ம இந்த செயின்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாக் ரீஸ்டாக் பண்ணிட்டே தான் இருப்போம். ஏதாவது கொஞ்சம் செயின்ஸ், ஸ்பெஷல் செயின்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வராத மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பிடிச்சது எந்த கலெக்ஷனோ அதை வந்து அப்படியே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வந்துருங்க. அதுதான் உங்களுக்கு அந்த செயினை நீங்க மறுபடியும் வாங்கிக்கிறதுக்கான ஒரே வழி. இந்த ஒரு செயின் பார்த்தீங்க அப்படின்னா 1,99,000 ரூபாய்க்கு நமக்கு வாங்கிக்க முடியும். 916 ஹால்மார்க் தான். ஹால்மார்க் சீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்க, இந்த குந்தில் வந்து உங்களுக்கு 916 ஹால்மார்க் சீல் கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 கிராம் 6 கிராம் அந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் நம்ம காமிச்சிருக்கோம். இது வரைக்கும் சப்போஸ் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்க. 24 இன்ச்சில் உங்களுக்கு 3.5 கிராம் 4 கிராம்க்கெல்லாம் உங்களுக்கு அதில் செயின் நம்ம காமிச்சிருக்கோம். இது பாருங்க, ஒரு சூப்பரான ஒரு ஷைனிங் செயின், மில்லேனியம் செயின் நம்ம சொல்லலாம். இந்த சிங்கப்பூர் பேட்டர்ன் செயின்னு சொல்லுவாங்க. செம்ம அழகா இருக்கும். ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே இது போட்டுக்கலாம். வெயிட் பாருங்க, 16 கிராம். 16 கிராமோட ரேட் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, சேம் அதே மாதிரி ரேட்டு தான் உங்களுக்கு இதுக்கும் வரும். அடுத்து இந்த கொடி பாருங்க. இந்த கொடி பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு கொடி, செம்ம அழகா இருக்கும். நல்ல கெட்டியானது, நல்ல ஸ்ட்ராங்கானது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் இந்த செயினை வந்து இந்த மடைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்கா கெட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. தாலி கொடிக்கெல்லாம் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 4 பவுன் இருக்கு. ஓகேங்களா, 4 பவுனுக்கு நீங்க இன்னைக்கு ஒரு செயின் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3,99,000 ரூபாய் மாதிரி வரும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு செயின் பார்க்கலாம் அப்படின்னா இது பாருங்க, இந்த கொடி செயின் தாலிக்குடியில இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஃபேன்சியா போடுறவங்களுக்கு இந்த செயின் தான் வந்து இப்போ போட்டுட்டு இருக்கோம். ரொம்பவே நல்லா இருக்கும். நல்ல கெட்டியான ஒரு செயினும் கூட. குக்கி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் குக்கி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் எனக்கு இந்த ரவுண்ட் குக்கி வேணா, டபிள்யூ குக்கியோ இல்லை எஸ் குக்கியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம குக்கியுமே மாற்றி தருவோங்க. ஓகேங்களா, 916 ஹால்மார்க் தான். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. டேமேஜே வராமல் ஒரு செயின் போட்டுக்கணும்னா இந்த மாதிரி செயின் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதோட வெயிட் பாருங்க, 24 கிராம் 3 பவுனோட ஒரு செயின். ஆனால் பார்வைக்கு உங்களுக்கு 5 பவுன் கொடியோட பார்வை உங்களுக்கு அதில் இருக்கும். 3 பவுன் தான் இருக்கானா. அடுத்து பார்க்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஃபேவரட், எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு செயின் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் செயின் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு நல்ல பொலிவாக இருக்கும். பார்க்கறதுக்கு இது 10 பவுன் செயின் மாதிரி இருக்கும். 2 பவுன் 3 பவுன் செயின் கழுத்தில் நீங்கள் போட்டிங்கனாலே நல்லா பார்வையாக ஒரு 10 பவுன் செயினோட பார்வை உங்களுக்கு அதை கொடுத்துரும். ஆனால் இது வந்து ரெகுலர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு. ஓகேங்களா, ரெகுலர் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரெகுலர் யூஸ் பண்ணும்போது சில போது டேமேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபங்க்ஷன் யூஸ்க்கு நல்லா ஒரு இடத்துக்கு ஒரு கெத்தாக ஒரு செயின் போட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதோட வெயிட் பாருங்க, 2 பவுன் தான் இருக்கு. பார்த்தீங்களா, ஆக்சுவலாக நான் கையில் வச்சிருக்கும் போது நானே வந்து அது 3 பவுனோட செயின் அப்படின்னு தான் மைண்டில் வச்சிருந்தேன். ஆனால் வெயிட் போடும் போது எனக்கே தெரியுது 2 பவுன் தான் இருக்கு. இது மாதிரி இதை பார்க்கறதுக்கு வந்து நல்ல பொலிவாக இருக்கும். வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜென்ஸ்க்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஜென்ஸ் செயின் இல்லை ஒரு கிஃப்ட்டுக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறக்கு ஒரு செயின் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செயின் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்து ஒரு செயின் பார்க்கலாமா. அடுத்து அந்த பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செயின் இப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செயினாகவும் அதே சமயத்தில் ஒரு ஃபேன்சியான ஒரு செயினாகவும் இப்போ நமக்கு வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயின்ல இந்த ட்ரெயின் செயின் ஒன்று. இந்த ட்ரெயின் செயின் பார்த்தீங்கன்னா ஷார்ட் செயின்ல உங்களுக்கு ஒரு 8 கிராம்ல இருந்தே வந்து ஸ்டார்டிங் இருக்கு. லாங் செயின்ல ஒரு 8 கிராம் 10 கிராம்ல இருந்தே ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து நல்ல ஒரு மூவிங்ல இந்த செயின் இருக்கு. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 23 கிராம் 3 பவுனோட ஒரு செயின் கலெக்ஷன் இது. ஓகேங்களா, இந்த பேட்ல நம்ம மேக்ஸிமம் செயின்ஸ் பார்த்துட்டோமா. அடுத்து இந்த செயின்
இது நிறைய பேர் போட்டிருப்பீங்க, கழுத்துல போட்டிருக்கக்கூடிய ஒரு செயின் தான். தாலிக்குடிக்கு எனக்கு தாலிக்குடி மாதிரி எல்லாம் வேணாங்க, ஒரு செயின் மாதிரி போட்டா போதும், இந்த முறுக்கு செயின் கொடி இதெல்லாம் வேணாம், ஒரு செயின் பேட்டர்ன்ல போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த செயின் வந்து ஓகேவா இருக்கும். பெரியவங்க போடுறதுக்கும் இது ஓகேவா இருக்கும். 16 கிராம் 2 பவுனோட செயின் தான் இது. ஓகேங்களா. அப்போ அடுத்த பேட் பார்க்கலாமா? அடுத்து இந்த பேட் பாருங்க. இந்த பேட் ஃபுல்லா உங்களுக்கு வந்து முகப்பு செயின் கலெக்ஷன்ஸ். நேத்து வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த கலெக்ஷன் வந்து நான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து புதுசா பாக்குறவங்க யாராவது இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு காமிக்க வேண்டியது இதை காமிச்சிருக்கேன். இது பாருங்க, இதுல வந்து உங்களுக்கு இந்த பேட்டர்ன்ல இது எல்லாமே வந்து ஒரு 2 பவுன் 3 பவுன் மட்டும்தான். அதனால தனித்தனியா நான் ஒவ்வொன்றுக்கு வெயிட் போட வேண்டாம்னு தோணுது. இது பாருங்க, இந்த டைப்ல இருக்கக்கூடிய ஒரு முகப்பு. இது வந்து உங்களுக்கு ஸ்டோனோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஆனா ஸ்டோன் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கோல்டு மட்டும்தான். அடுத்து இந்த மயில் முகப்பு. மயில வந்து உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு இந்த மாதிரி முகப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சூப்பரா இருக்கு இல்லையா? 3 பவுன் தான். இதெல்லாம் தனியாக எதுக்காவது வெயிட் வேணுங்கிற மாதிரி இருந்தால் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு கேளுங்க. இது பாருங்க, சூப்பரா இருக்குல்ல, ஸ்கொயர் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து 1.5 பவுன் தான் இருக்கு. இது நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஜஸ்ட் வந்து இந்த ஒரு கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 பவுன் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன். 1.5 பவுனுக்கு பார்த்தீங்களா 12 கிராம். 12 கிராமுக்கே உங்களுக்கு இந்த அளவுக்கு அழகான ஒரு முகப்பு செயின் கிடைக்கும். அடுத்து பாருங்க, 1.5 பவுனுக்கே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் டிசைன்ல ஒரு முகப்பு இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? எந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அப்பதான் எனக்கு வந்து உங்களை வந்து புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கறத நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து 1.5 பவுனோட செயின் தான். 12 கிராம் வர மாதிரியான செயின் கலெக்ஷன்ஸ் தான் முகப்பு செயின்ல. இது பாருங்க லக்ஷ்மி. இந்த பீஸ் மட்டும் நிறைய பீசஸ் நம்ம வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கலெக்ஷனை. அதனால வந்து நம்ம கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அடுத்து இது வந்து ஸ்பைரல் பாருங்க. ஸ்பைரல் தான் ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன்ல வந்த ஒரு டிசைன். அது இப்போ வரைக்குமே உங்களுக்கு நல்ல ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இந்த ஒரு ரோப் செயின் பாருங்க. இந்த ரோப் செயின்ல இந்த முகப்பு வர்றது. இந்த செயினோட வெயிட்டும் பாருங்க எந்த அளவுக்கு பார்வையா இருக்கு பாருங்க. இந்த செயின் செம்ம அழகா இருக்குல்ல, நல்ல பார்வையான ஒரு செயின். ஆனா இதோட வெயிட் பாருங்க 12 கிராம் தான். இந்த செயின் நம்ம பார்த்ததும் ஜஸ்ட் வந்து 12 கிராம். ஓகேங்களா, இந்த செயினும் 12 கிராம். 1.5 பவுனோட செயின் நம்ம பார்த்தோம். ஆனா இதுவும் 12 கிராம். ஓகேங்களா, இதுவும் வந்து உங்களுக்கு 1.5 பவுன். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. உங்களுக்கு கெட்டியா ரொம்ப நாளைக்கு கட் ஆகாம போட்டுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செயின் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு பார்வையா இருக்கணும், ஓரளவுக்கு கழுத்து நிறைய இருக்கணும், நான் வந்து கவனமா வச்சுக்குவேங்க, நகையெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்து அதுல 1.5 பவுன்ல நிறைய செயின் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு 1.5 பவுனோட செயின் தான். ஓகேங்களா, சாரி முகப்பு செயின்லேயே இது எல்லாமே உங்களுக்கு 1.5 பவுனோட செயின் தான். ஏன்னா இந்த செயின் நம்மக்கிட்ட வந்து ரொம்பவே ஃபேமஸ். இந்த அளவுக்கு ப்ராட்னஸ் வர்றதுனால நம்மக்கிட்ட நிறைய கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது இப்போ அவைலபிள் இருக்கு. மேட்டுப்பாளையம் ஷாப்ல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க பார்க்கறது எல்லாமே மேட்டுப்பாளையம் ஷாப்ல தான். இது நேற்று வீடியோல நான் காமிச்சிருந்தேன். இருந்தாலும் ஜஸ்ட் இன்னைக்கு தான் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த டிசைன் மட்டும் பாத்துருங்க. 4 பவுனோடது இது 2 பவுனோடது. இதுலயுமே டபுள் டிசைன் இருக்கு. 2 பவுனோடது. இதுல பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வந்த மாதிரி. இதுல வந்து லக்ஷ்மி ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து 3 பவுன் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி நகாஸ் ஆன்டிக்கு இல்லை நகாஸ் அந்த மாதிரி வேணாலும் நம்மகிட்ட இருக்க 3 பவுன் இருக்குது. அப்புறம் இதுல பாத்துட்டீங்க இல்லையா 3 பவுனோட கலெக்ஷன்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே நம்ம கிட்ட இப்போ வந்து முகப்பு செயின்ல அவைலபிள் இருக்கு. அடுத்த பேட் நம்ம பார்க்கலாம். பேட்ல என்னென்ன செயின்ஸ் இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்டா எனக்கு ரொம்ப பிடிச்ச செயின் பாத்தீங்கன்னா இந்த செயின் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. நல்லா பார்வையா இருக்குது. பார்க்கலாம் எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பார்க்கலாம். இது பாருங்க ஓரளவுக்கு வந்து நல்லா நிறைவா இருக்கக்கூடிய செயின். நமக்கு இதுல முடி பிடிச்சி இழுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம செயின் கழுத்துல போட்டிருக்கோம் அப்படின்னா வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கணும்ல, அந்த வகையில இதுல வந்து முடி பிடிச்சி இழுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இதோட வெயிட் பார்க்கலாம். 2 பவுன் தாங்க இருக்கு. சூப்பரா இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சது 5 பவுனோட பார்வை இருக்கு. ஆனா 2 பவுன் தான் இருக்கு. பாருங்க, இதை நான் வேர் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நிறைவா இருக்கு. இதுல ஒரு டாலர் எல்லாம் போட்டோம்னா செம சூப்பரா இருக்கும். சாரிக்கு மேல போடும்போது ரொம்பவே அழகா இருக்கும். இந்த அளவுக்கு லென்த்து கொடுத்து பாருங்க. லோட்டஸ் செயின். லோட்டஸ் செயின்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செயின் பாருங்க. இதோட வெயிட் பார்க்கலாம். 8 கிராம் தாங்க. 1 பவுன் தான் இருக்கு பாருங்க. 1 பவுனுக்கு இந்த அளவுக்கு லாங்கான ஒரு செயின். இந்த மாதிரி ஒரு செயின் நீங்க இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல நீங்க எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா 90,720 ரூபா வருங்க. ஓகேங்களா, 90,720 ரூபாய்க்கு உங்களால இந்த மாதிரி ஒரு செயின் எடுக்க முடியும். அடுத்து எல்லாரோட ஃபேவரட்டான இன்னொரு செயின் இருக்கு பாருங்க, தோனி செயின். இதுவுமே சூப்பரா இருக்கும். பொண்ணுங்களுக்கும் ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி பசங்களுக்கும் போட்டாலும் இது வந்து நல்லா ஹைலைட்டா சூப்பரா இருக்கும். இந்த ஒரு செயினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா
12 கிராம் 1.5 பவுன் இருக்கு. சேம் இது 1 பவுன்லயுமே நம்ம கிட்ட கிடைக்கும். அடுத்து ஒரு நீட்டான ஒரு கலெக்ஷன்னா இந்த ஹார்ட் கலெக்ஷன். நேற்றுமே நான் ஒரு ஹார்ட் டிசைன் காமிச்சேன். இது பாருங்க, இன்னொரு ஹார்ட் டிசைன், ஒரு டிஃப்ரெண்ட்டான நல்லா பார்வையாக இருக்கக்கூடிய இன்னொரு செயின். இந்த செயினோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 2 பவுன் தான். இன்றைக்கி நான் காமிக்கக்கூடிய ஆவரேஜ் எல்லா செயின்ஸுமே வந்து 2 பவுன் தான் இருக்குது. இந்த ட்ரெயின் செயின் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ரெயின் செயின்லேயே இன்னும் கொஞ்சம் வெயிட் வந்து வேறு மாதிரி. இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம் 2.5 பவுன் இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து இந்த மாப்பிள்ளை செயின் பார்க்கலாமா. இது பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இடையில ஒரு கட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெகுலர் வேர் போட்டுக்கலாம். நாம் எப்போவுமே போடுற மாதிரி இதுலேயும் ஒரு டாலர் போட்டு போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 பவுன் தான் இருக்குது. ஓகேங்களா, 1.5 பவுன். முகப்பு இல்லாமல் தாலிக்குடி கேட்டு நிறைய பேர் வந்து கால் பண்ணுவீங்க. முகப்பு இல்லாமல் தாலிக்குடி பாருங்கள், அந்த ரோப் செயினில் முகப்பு இல்லாத ரோப் செயின். இதோட வெயிட் பார்க்கலாம் நம்ம 11 கிராம் 1.5 பவுனுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட் தான். ஓகேங்க. இப்போ வந்து நிறைய பேர் பெண்டன்ட் கேட்டிங்க இல்லையா, இப்போ நாங்கள் வச்சுருக்கிற இந்த செயினோட எல்லாம் பெண்டன்ட் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், பெண்டன்ட்டோட நான் கொஞ்சம் மட்டும் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சு காமிச்சிருக்கேன். எவ்வளோ க்யூட்டாக இருக்க பாருங்கள். இந்த மாதிரி நேம் பெண்டன்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து செஞ்சு கொடுப்போங்க. இதில் வந்து உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த ஒரு செயினை வந்து நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த செயினோட வெயிட் நீங்கள் பார்த்துருந்தீங்க 2 பவுன் இருக்குது. இந்த டாலர் வந்து நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு 6 கிராம் 7 கிராம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இதில் உங்களுக்கு இன்னும் கம்மி வெயிட்லேயோ இல்லை இது மாதிரி உங்களுக்கு அதிக வெயிட்லேயோ வேணுனாலும் நம்ம செஞ்சு கொடுப்போம். அடுத்து இந்த செயின் பாருங்கள், உங்களுக்கு பட்டை செயினில் அழகான லக்ஷ்மி டாலர், ரவுண்ட் டாலர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் வந்து ரொம்பவே வெயிட் கம்மியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு 12 கிராம் இருந்தது. இந்த செயின் நம்ம வந்து வெயிட் பார்த்தபோது ஒரு 12 கிராம் இருந்தது. டாலர் நான் உங்களுக்கு தனியாக வெயிட் போட்டு காமிக்கிறேன். அடுத்து இந்த ஒரு செயின் பாருங்கள், இது கொஞ்சம் ஃபேன்சி டைப்பில் இருக்கும். இந்த டாலர் வந்து டர்க்கிஸ் டாலர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி டர்க்கி பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு டாலர். இதை வந்து நான் இந்த மாதிரி ஹார்ட் செயினில் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு செயின், நல்லா பட்டையாக இருக்கிறதுனால இந்த டாலர் வந்து நல்லா ஹைலைட்டாக தெரியும். ஓகேங்களா. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் வந்து நல்லா கம்மி வெயிட் இருக்கக்கூடிய ராஜ்கோட் டிசைன் இருக்கக்கூடிய இந்த டாலர். இதில் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெயின் செயின் சொன்னேன் இல்லையா, அந்த செயினை நான் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இந்த மாதிரி டாலரோட இந்த மாதிரி செயின்ஸ் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஹாரமோட ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் போகணும், இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக போகணும்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வந்து அவ்வளோ லாங் வேணாம், இருக்கிறதுலே வெயிட் கம்மி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பாருங்கள், இந்த செயினில் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ வெயிட் இருக்குங்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 1 பவுன் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. இந்த டாலரோட வெயிட்டு பாருங்கள், நான் போட்டு காமிக்கிற பாருங்கள். இது ரெண்டும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு லாங் செயினுக்கு ஒரு சூப்பரான ஒரு செட்டு. இருக்கிறதுலே லைட் வெயிட், ரொம்ப லைட் வெயிட்டில் எடுக்கணும் அப்படின்னா இந்த செயின் வந்து நீங்கள் எடுக்கலாம், இந்த செட்டு வந்து நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பாருங்கள், ஜென்ஸ் பேட்டர்ன்ஸ்க்கு போடுற மாதிரியான இந்த செயினுக்கு நான் வந்து டாலர் இது போட்டிருக்கேன். சப்போஸ் இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஜென்ஸ் பேட்டர்னில் இந்த மாதிரி போடலாம். அது போக உங்களுக்கு இந்த டிவோஷனல் டாலர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி பெருமாள் டாலர், கிருஷ்ணர் டாலர், அதெல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி செயின்ஸுக்கு போடும்போது நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இது பாருங்கள், இது வந்து உங்களுக்கு கொடி டைப். கொடியில் உங்களுக்கு இந்த மாதிரி டாலர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் டாலர்ஸ் எல்லாமே நான் வெயிட் போட்டு காமிக்கிறேன். ஆல்ரெடி செயின்ஸ்க்கு எல்லாமே நான் வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டாக வந்து இந்த டாலர் பாருங்கள். இந்த டாலரோட வெயிட் நான் சொல்லிடுறேன். 3 கிராம் 940 மில்லி இருக்குது. ஓகேங்களா. 1/2 பவுன் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு டாலர் தான். அடுத்து இந்த ஃபிஷ் டாலரோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்கள், உங்களுக்கு 1 கிராம் 570 மில்லி இருக்குது, 510 மில்லி இருக்குது. 1 கிராம் 510 மில்லி இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாலர் பாருங்கள், இதுதான் உங்களுக்கு ஹைலைட்டு. ஜஸ்ட் வந்து 1 கிராம் 340 மில்லி தான். இந்த செயினுமே சேர்த்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு டாலர் செயின் உங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு 9 கிராம் 450 மில்லிக்கு எடுத்துக்கலாம். 10 கிராம் கூட வேண்டாம், 1.25 பவுன் கூட வேண்டாம். அதை விட கம்மி வெயிட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துக்க முடியும். அடுத்து இந்த டாலரோட வெயிட் நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள். அடுத்து இந்த டாலரோட வெயிட்டு, அடுத்து பாருங்கள் இந்த டாலர் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு லைட் வெயிட் டாலர்ஸ். ஆக்சுவலாக நான் இந்த செயினுக்கு ஏற்ற மாதிரியான டாலர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் 730 மில்லி இருக்குது. உங்களுக்கு இதுலேயே வந்து கம்மியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் கம்மியாகவும் நம்ம செஞ்சு தருவோங்க. நேமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செஞ்சு தருவோங்க. ஓகேங்களா. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். டெய்லி நம்ம சேனலில் லைவ் வந்துட்டுருக்கு. லைவ் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே நம்மளோட சேனலில் நீங்கள் லைவுமே பார்க்கலாம். ஷாப்புக்குள்ளே என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு லைவ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லைவை வந்து பார்த்துக்கோங்க. இதே சேம் பீசஸ் உங்களுக்கு வாங்கணுங்கிற மாதிரி இருந்தால் ஆன்லைன் நம்பர் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியும் கேட்டு பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.